வணக்கம். தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். சுவையான வடகறி செய்வோம். இந்த வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடலைப்பருப்பு 1 கப் அளவு தண்ணியில் 2 hours ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஊற வச்சு எடுத்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம், 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா பொறன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைச்சிக்காதீங்க, மிடில் ஸ்டேஜில் அரைச்சிக்கோங்க. இதை ஒன்றும் பாடியாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நல்லா உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதை நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி மாதிரியே 20 minutes இது நல்லா ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 லவங்கம் போட்டுக்கலாம், 2 பட்டை போட்டுக்கலாம், 2 ஏலக்காய் போட்டுக்கலாம், சிறிதளவு சோம்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கறிவேப்பிலை போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஆனியன், சாப்ட் பண்ண ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கோங்க. புதினா போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கினே இருங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம், இதை நல்லா வதக்கினே இருங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கினே இருக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது நல்லா கொதிக்க இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நல்லா கொதிக்கட்டும். அதனால டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருந்தோம்ல, இதை நல்லா வெந்துருச்சு. நம்ம வேக வச்சிருந்ததை நல்லா பாதியாக உடச்சிக்கலாம். இது நல்லா கொதிச்சுன்னு பாருங்க. இது நம்ம கொதிக்கும் போது நம்ம உடச்சி வச்சிருந்த நம்மளோட வடையை எடுத்து இதில் போட்டுடலாம். அதாவது வேக வச்ச வடை. இது ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது, மிடில் ஸ்டேஜில் இருக்கணும். இங்கே பாருங்கள், இதான் மிடில் ஸ்டேஜு. தண்ணியாகவும் இல்லை, கெட்டியாகவும் இல்லை. ஸோ இதான் மிடில் ஸ்டேஜு. ஸோ இது நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ இது இப்போ நம்ம நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம். ஸோ இது கலரி விட்டுக்கலாம்.
ஸோ நம்மளோட வடக்கறி சுலபமாகவும் ஈஸியாகவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வடக்கறி இட்லி, பூரி, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.